ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ஒரு ஷார்ட் ஸ்டோரி, த லிட்டில் மேட்ச் கேர்ள் பை ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். ரொம்ப பிரபலமான ஒரு ஃபேரி டெய்ல். இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் இந்த ஆண்டர்சன் பற்றி சில விஷயங்கள் பார்ப்போம். தென் டெக்ஸ்ட் வைஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியை அனலிசிஸ் பண்ணுவோம். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன், சுருக்கமாக நம்ம H.C.Andersen அப்படின்னு சொல்கிறோம். ஹி பிலாங்ஸ் டு டேனிஷ் ஆதர். பிளே எழுதுவார், ட்ராவலாக்ஸ் எழுதுவார், நாவல், போயம்ஸ் எல்லாமே எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர். இந்த ட்ராவலாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த பயணம் போவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்காக போட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஆண்டர்சன் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஃபேரி டெய்ல்ஸ். ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மித், இமேஜினேஷன்ஸ், அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு எழுதக்கூடிய ஒரு திறமசாலி. கிட்டத்தட்ட 156 ஃபேரி ஸ்டோரிஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. அதை 9 வால்யூம்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 125 லாங்குவேஜஸில் அவருடைய ஃபேரி டெய்ல்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. தென் வேற சிறப்பான அவருடைய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஃபேரி டெய்ல்ஸில் ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, த எம்பரர்ஸ் நியூ கிளாத்ஸ், த லிட்டில் மெர்மெய்ட், நம்ம இன்னைக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட த லிட்டில் மேட்ச் கேர்ள், த அக்லி டக்லிங், இப்படின்னு போயிட்டே இருக்குது. இவருடைய அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் படங்களாக்கப்பட்டிருக்குது. ஃபிலிம்ஸ் ஆகவும் சரி, நாடகங்களாகவும் சரி, இல்லை ஸ்டேஜ் ஆக்டிங்கும் சரி, இவருடைய நிறைய ஸ்டோரிஸை மக்கள் விரும்பி எடுத்திருக்கிறாங்க. த லிட்டில் மேட்ச் கேர்ள் நாமக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக், த லிட்டில் மேட்ச் கேர்ள். இதை முதல்ல டேனிஷ்ல படைக்கிறாரு. டேனிஷ்ல படைக்கும் போது அதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேனிஷ்னுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென் லில்லி பீச் மெட் ஸ்பாக்கெட்டன். இது டேனிஷ்ல ஸ்பெல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, த லிட்டில் கேர்ள் விச் த சல்பர் ஸ்டிக்ஸ். சல்பர் ஸ்டிக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸஸ் விற்கிறதுக்காக போகிறாங்க, தீப்பெட்டி விற்கிறதுக்காக போகிறாங்க. நாம் அதனால தான் இங்கிலீஷில் எப்படி சுருக்கி வச்சிருக்காங்க, த லிட்டில் மேட்ச் கேர்ள். தீப்பெட்டியை கையில் கொண்டு நடக்கக்கூடிய, இல்லை தீக்குச்சிகளை கையில் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சின்ன பெண் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் அ லிட்ரரி ஃபேரி டெய்ல். இந்த டேனிஷ் ரைட்டர் எழுதின ஒரு ஃபேரி டெய்ல் இது. இது எதை பற்றின கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதுவும் எதோட அந்த குழந்தை தன்னுடைய சாவை தேடிக்கிறா அப்படின்னா, ட்ரீம்ஸ் அண்ட் ஹோப், பெரிய கனவுகள், பெரிய நம்பிக்கைகளோட இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த அவளுடைய நிலைமை, அவளுடைய என்விரான்மெண்ட் அவளை அந்த கடைசி டெத்துக்கு கொண்டு போகுது. இது 1845ஆம் வருடம் இது பப்ளிஷ் ஆகுது. இதையும் நிறைய படங்களுக்கும் நிறைய ஷோஸுக்கும் நிறைய பேர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, எப்பவுமே ஒரு ரைட்டிங் இருக்கும்போது அதில் ஆதருடைய சொந்த விஷயங்களை அவங்க மிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த லிட்டில் மேட்ச் கேர்ள் ஒரு ட்ராஜடியை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் ஆதருடைய இன்டென்ஷன் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் இதில் புகுத்திருக்காரு. ஆதருடைய அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான நிலைமையிலேருந்து வந்தவங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. ஸோ இந்த செருப்பு அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் இந்த ஷார்ட் ஸ்டோரியில். ஸோ இதை தன்னுடைய இமேஜினேஷனில் புகுத்தி இந்த லிட்டில் மேட்ச் கேர்ளை தன்னுடைய சொந்த விஷயங்களையும் அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஸ்டோரி எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த த லிட்டில் மேட்ச் கேர்ள் டெக்ஸ்டுக்குள்ளே போக போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் seriously taking this video for your lessons அப்படின்னா, ப்ளீஸ் டேக் அ டெக்ஸ்ட், ஒரு ஹார்ட் காப்பி, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, இல்லை உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியை எடுத்து வச்சு நாம் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயிலிங்கை நீங்கள் குறிச்சிக்கலாம். It was so terribly cold. Snow was falling. It was almost dark. அப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சது. இந்த கதை எந்த பிளாட்ல எந்த இடத்துல நடக்குதுன்னு சரியா நமக்கு பெயர் சொல்லாம விட்டுருந்தாலும் அது ரொம்ப குளிரான இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பனி பொழிந்து கொண்டே இருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சு, நைட் வரப்போகுது. லாஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர்
ஒரு இயர் முடிஞ்சு அடுத்த நியூ இயர் பிறக்க போகுது அப்படின்னா ஒரு நியூ இயர் ஈவ் December 31st அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். In the cold and gloom, a poor little girl, bareheaded and barefoot. ஒரு சின்ன பெண், ரொம்ப குளிரா இருக்குது, ரொம்ப அழகான ஒரு ஏழை பெண் வந்து அப்படியே வர்றாங்க. அந்த ஸ்னோ அந்த அந்த சிச்சுவேஷன்ல வெளியே வர்றாங்க. பேர் பேர்னா ஒன்றும் இல்லை, வெறுமையாக வர்றது. பேர் ஃபுட்னா செருப்பு இல்லாமல் வர்றது. பேர் ஹெட்டட்னா மேலே மப்ளர் ரிப்ளர் எதுவும் இல்லாமல் வர்றது. வாஸ் வாக்கிங் த்ரூ த ஸ்ட்ரீட்ஸ், அப்படியே தெருக்கள்ல அப்படியே போறாங்க. ஏன் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க? கோல்டு, பனி பெய்யுது, வீட்டுக்குள்ள இருந்துக்கலாமே. பிகாஸ் மேட்ச் செயிலிங், அதாவது இந்த தீப்பெட்டிகளை விற்கணும், தீக்குச்சிகளை விற்கணும், அதுதான் அவங்களுடைய தொழில். அஃப்கோர்ஸ் when she had left her house she would have slippers on, but what good had they been? வரும்போது செப்பல் போட்டு தான் வர்றாங்க. ஏன்னா பனி அப்படி இருக்குது, நாம் 2 சாக்ஸ் போட்டுப்போம், ஷூ எல்லாம் போட்டுப்போம், இருந்தாலும் நமக்கு அதுக்கு மேலேயே குளிர் தெரியும் நமக்கு. ஸோ அந்த இதில் ஒரு பெரிய செருப்பை போட்டு வராங்க. அந்த செருப்பு that is not fit for her. They were very big slippers, too big for her, because it belongs to her mother. ஏன்னா இது அவளுடைய அம்மாவுடைய செப்பல்ஸ், அவளோட இது இல்லை. The little had lost them running across the road. ரோட தாண்டும் போது, ரோட தாண்டி இந்த பக்கம் வரும் பொழுது அவ அந்த 2 செப்பல்ஸையுமே தவற விட்டுட்டான். ஏன்? where 2 carriages had rattled by terribly fast. 2 வாகனங்கள் ரோட கடந்து போகுது, ரொம்ப பயங்கரமாக, அதிபயங்கரமாக அதுக்கு வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த பயத்திலேயே 2 ஸ்லிப்பரையும் அவ அதுல தவற விட்டுட்டான். ஒன் ஸ்லிப்பர், அதுல ஒரு ஸ்லிப்பர் அந்த வண்டி போகும்போது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு ஸ்லிப்பர் இருக்கணும்ல. ஒன் ஸ்லிப்பர் she had not been able to find again. and இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பையன் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. because he could use it very well as a cradle someday when he had children of his own. அவனுக்கு யூஸ் ஆகாது, அவனுடைய பிள்ளைகளுக்கு அதுக்காவது 2வது யூஸ் ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போறான். சும்மா கிடைச்சா எதை வேணா நம்ம ஊர்க்காரங்க தூக்கிட்டு போவோம்ல, அதே மாதிரி. and so the little girl walked on her naked feet. naked feet, nakedனா உடையில்லாத அப்படின்னு அர்த்தம், ட்ரெஸ் போடாத அப்படின்னு அர்த்தம். இங்க naked feet அப்படின்னா எந்த துணியும் இல்லாத, செப்பல் இல்லாத ஒரு பாதங்களோட அப்படியே நடந்து போறாங்க. அப்போ சும்மா வெறும் தரையில நடந்தாலே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கும். சின்ன குழந்தை, அதுவும் பனியில நடந்து போறாங்க. நம்ம இங்க இருந்து டிவியில பார்க்கும்போது பனி பிரதேசங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனா அங்க நேட்டிவ் பீப்புளுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். எஸ், அவங்களுடைய கால்கள் எப்படி ஆகுது பாருங்க, குவைட் ரெட் அண்ட் ப்ளூ வித் தேர் கோல்ட். அந்த பனியினால அந்த பாதங்கள் எல்லாம் செவந்து அந்த ஃபீட் வந்து சிவப்பாகவும் நீளமாகவும் மாறுது. அந்த அளவுக்கு பனி உறைஞ்சி போயிருக்குது. In an old apron she carried several packages of matches and held a box of them in her hand. ஒரு பாக்ஸ் தீப்பெட்டியை கையில வச்சிருக்கிறா, மீதி எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படி தோல்ல வச்சிருக்கா. No one had bought any from her all day long and no one had given her a cent. ஒரு தீப்பெட்டி கூட இது வரைக்கும் விற்கல, எல்லாத்தையும் தங்கிட்டே வச்சுக்கிறான். அப்போ நாட் given her a cent. சென்ட் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மணியை சொல்றாங்க. ஷில்லிங்ஸ், பவுண்ட், இந்த மாதிரி சென்ட் அப்படிங்கிறது ஒரு பணம், ஒரு தொகை. அப்போ அவளுக்கு ஒரு பணம் கூட யாராலையும் கொடுக்க முடியல, ஏன்னா வியாபாரமே ஆகல. டெய்லி வேஜஸ், தினசரி கூலிகளுக்கு ஒரு பூ வைக்கக்கூடியவங்க, ஒரு முறுக்கு வைக்கக்கூடியவங்க, ஒரு பர்ஸு, டீ கடை, இந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு வியாபாரம் நடந்தது, அன்னைக்கு சாப்பாடு. அப்போ இவளுக்கு மேற்கொண்டு சாப்பாடு இல்லை. ஸோ இந்த நம்ம பிகினிங்ல பார்க்குறோம், ஷீ பிலாங்ஸ் டு அ புவர் கம்யூனிட்டி. ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையிலேருந்து வர்றாங்க. வரும்போது செப்பல் போட்டு வராங்க, அது அவங்களுடைய சைஸ்க்கு ரொம்ப பெருசா இருக்குது. அதனால அந்த 2யுமே அவங்க லாஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கடற்கரைக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய செப்பல்ஸ் போட்டுட்டு கடல்ல கால் நினைச்சு பார்த்தா நமக்கு தெரியும், ஆளா திருப்பி கொண்டு போயிடும். ஸோ லைக் தட் ஷி லாஸ்ட் ஹர் செப்பல்ஸ். அடுத்தது பாருங்க, shivering with cold and hunger she crept along, a picture of misery, poor little girl. அவளை பார்க்கறதுக்கு அவ்வளவு பரிதாபமாக இருக்குது. நடுங்குறா, பனி இன்னும் அதிகமாகுது, பசி கொடுக்குது. The snowflakes fell on her long hair, fair long hair.
which hung in pretty curls over her neck. அப்படியே தலைமுடி அந்த பிள்ளைக்கு அப்படியே விரிஞ்சிருக்குது. அந்த தலைமுடி முழுக்க முழுக்க விழுந்து பனிகளாக விழுந்து தன்னுடைய கழுத்தையே சுற்றி நிற்குது. In all the windows lights were shining. There was a wonderful smell of roast goose. Geese வாத்து. அங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி கோழி வந்து ரொம்ப சிக்கன் ஃப்ரை சிக்கன் இதெல்லாம் அதிகமாக இருக்குமோ, அங்கே வந்து இப்போ நியூ இயர் ஈவ் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, December 31st. அப்போ ரொம்ப செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ வறுத்து வச்சிருக்காங்க வாத்து. அந்த ஸ்மெல் அப்படியே வருது. எஸ், ஷீ தாட் ஆஃப் தட். அப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற. வறுத்து வாத்து வச்சிருக்காங்க. நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் நிறைய கொண்டாடுற மாதிரியான ஒரு எண்ணம் அவளுக்கு. பார்க்குறா, in a corner formed by two houses, ரெண்டு வீட்டுக்கு ஜங்ஷன் வச்சிருக்குது, ஒரு கார்னர் தெரியுது. One of which projected further out in the street than the other. She sat down and drew up her little feet under her. அப்படியே காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பனியில் செத்து போயிடுச்சு. அப்படி இருக்குது. அப்போ அந்த கார்னர்ல போய் உட்கார ட்ரை பண்றா. She was getting colder and colder but did not dare to go home. என்னால் வீட்டுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன், என்னுடைய உடல் வந்து போயிடுச்சுது. இன்னொரு முக்கியமான காரணம், அவள் மனதளவிலையும் பாதிக்கப்பட்டிருந்தா. ஏன்? For she had sold no matches. வீட்டில் போனால் someone is waiting for the money. ஒருவேளை கொடுமை பண்ணக்கூடிய ஒரு அப்பா இருக்கலாம், ஒரு சுத்திகாரி இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவள்கிட்ட பணம் இல்லை, எந்த தீப்பெட்டியும் விற்கல, not earned a single cent, and her father would surely beat her. உண்மையிலே அவங்க அப்பா வந்து அவளை அடிப்பாங்க. ஏன்? அவர் குடிகாரராக இருக்கலாம், நீ பணம் இன்னைக்கு வித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். இவ தான் விற்கவே இல்லையே. Besides, it was cold at home. இங்கே இருக்கிறத விட கஷ்டம் நான் வீட்டில் போய் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். For they had nothing over them but a roof through which the wind whistled, even though the biggest cracks had been stuffed with the straw and rags. ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே கூரை இல்லை, அங்கே கூரை இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பனி அடிச்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் சந்து பொந்தெல்லாம் இருக்குது, எல்லாத்து வழியாகவும் பனி உள்ள வரதான் செய்யும். Her hands were almost dead with cold. கை போச்சுது. நாமளே தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கையை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, கையெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும், பூத்தது மாதிரி ஆயிரும்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அதை வச்சு ஒன்றுமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது. வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், குச்சி ஐஸ் இருக்கும், அந்த குச்சி ஐஸை கையில் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கோங்க பார்ப்போம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம நர்வ்ஸ் எல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாது. ஸோ நரம்பெல்லாம் செத்து போகும், உறைஞ்சி போகும். எப்படி நம்ம ஒரு மட்டன், ஒரு சிக்கன், ஒரு ஃபிஷ் எல்லாம் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி செத்தது மாதிரி தான் இருக்கும். ஓ, ஹவு மச் ஒன் லிட்டில் கேர்ள் மைட் வார்ம் ஹர். எவ்வளோ தூரம் அவள் வந்து உரசி நம்ம குளிர் வந்துடுச்சுன்னா அப்படியே கையை உரசிப்போம். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய பணியையே நம்மளால் தாங்க முடியாது. If she could only take one from the box and drop it against the wall and warm her hands. She drew one out. தன்கிட்ட நிறைய மேட்ச் பாக்ஸஸ் இருக்குது, தீப்பெட்டிகள் இருக்குது. ஒன்று எடுத்து உரசி பார்க்குறா, செவரோடு வச்சு உரசுறா. அப்போ அந்த ஆரோராச், அந்த ஃபயர் கேச்சிங் சவுண்ட்ஸ், ஆனோமோட்டோஃபியா, how it spattered and burned. It made a warm bright flame like a little candle. ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சது மாதிரி அப்படி ஒரு ஃபயர், அப்படி ஒரு வெளிச்சத்தை அந்த உராய்வு கொடுக்குது. As she held her hands over it, but it gave a strange light. ஒரு வித்தியாசமான ஒளியை கொடுக்குது. It really seemed to a little girl as if she were sitting before a great iron stove with shining brass knobs and a brass cover. அந்த பொண்ணு ஒரு பெரிய அடுப்புக்கு முன்னாடி இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு. It really seemed to a little girl as she were sitting before a great iron stove. ஒரு பெரிய அயன் ஸ்டவ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்து தன்னை கதை பார்க்கறது மாதிரி ஒரு ஃபீல். How wonderfully the fire burned, how comfortable it was. இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்பரிசம் கொடுக்குது இது. The youngsters stretched out her feet to warm them too. பாதத்தை எடுத்து அந்த நெருப்பில் காமிக்க முயற்சிக்கிறா, கைகளை காமிக்கிறா, அப்படியே சூடுபடுத்த முயற்சிக்கிறா. Then to the little flame went out, the stove vanished. அந்த தீக்குச்சி எவ்வளோ நேரம் தான் அதனுடைய நெருப்பு நிற்கும்? ரொம்ப நேரம் நிற்காது. அப்போ அந்த நெருப்பு போயிடுச்சுது. நெருப்பு போன உடனே அந்த
ஒரு அடுப்பு மாதிரி ஒரு தோற்றம் வந்தது இல்லைங்களா, அதுவும் வேனிஷ் ஆகி போயிடுச்சு. ஷி ஹேட் ஒன்லி த ரிமைன்ஸ் ஆஃப் த பேர்ன் மேட்ச் இன் ஹர் ஹேண்ட். கையில் பார்த்தீங்கன்னா அந்த தீக்கைச்சினுடைய மீதி பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கக்கூடிய அந்த தீப்பெட்டியினுடைய மீதி மட்டும் தான் கையில் இருக்குது. மற்றபடி எல்லாமே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் சரி இது நல்லா இருக்குது, அப்போ திரும்பியும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு she struck another match against the wall. சுவரில் அடுத்த தீக்குச்சியை பற்ற வைக்கிறான். சுவர் எப்பவுமே நமக்கு பேசிக் ஆஃப் ஃபயர் சிக்கிமுக்கி கற்கள்ல இருந்து தான் வந்தது. ஸோ இந்த மேட்ச் பாக்ஸ் அவன் எதில் வச்சு உரசுறா, அந்த சுவரில். இட் burst brightly and when little light fell upon the wall, it became transparent like a thin veil. ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் உள்ளதெல்லாம் தெரியுது. அது மாதிரி she threw it into a room. அதன் வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் அவளுக்கு தெரியுது. அங்கே அந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, on the table as no white cloth was spread. அப்படி ஒரு மேஜையில் வெள்ளை பனி படர்ந்த மாதிரி ஒரு ஷீட்டை பரப்பியிருக்காங்க. on it stood a shining dinner service. ஒரு நல்ல அழகான சாப்பாடு ரெடி ஆகுதாங்க. the roast goose steamed gloriously. அவளுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்மெல் அடிச்சது, அப்படி ஒரு எண்ணம் வந்தது. நல்ல வறுத்து வைக்கப்பட்ட ஒரு கூஸ், ஒரு வாத்து அங்கே இருந்தது இல்லைங்களா. ஸ்டீம்டு க்ளோரியஸ்லி ஸ்டஃப்டு வித் ஆப்பிள்ஸ் அண்ட் ப்ரூன்ஸ். நிறைய பழங்கள் எல்லாம் சுற்றி அடுக்கி வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே வச்சிருக்காங்க. அண்ட் வாட் வாஸ் ஸ்டில் பெட்டர், த கூஸ் ஜம்ப் டவுன் ஃப்ரம் த டிஷ் அண்ட் வேர்டல்ட் அலாங் த ஃப்ளோர் வித் அ நைஃப் அண்ட் ஃபோர்க் இன் இட்ஸ் பிரெஸ்ட் ரைட் ஓவர் டு த லிட்டில் கேர்ள். எப்படி அது வர்ணிக்கிற முறையை பாருங்க. அந்த வாத்தே இறங்கி, அது நல்லா சமைக்கப்பட்ட நல்ல குக் பண்ணப்பட்ட அந்த வாத்து அது தாங்க மேலே சின்ன சின்ன கரண்டிகள், அந்த போக், இது எல்லாத்தையும் குத்திக்கிட்டு அப்படியே இவகிட்ட வருதான், வந்து என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. தென் த மேட்ச் வெண்ட் அவுட். திரும்பியும் அந்த நெருப்பு அணைஞ்சு போகுது. ஷி குட் சி ஓன்லி தி திக் கோல்டு வால். திரும்பியும் செவர் மட்டும் தான் தெரியுது. ஒவ்வொரு வாட்டியும் நெருப்பு பற்ற வைக்கும் போது அவளுக்கு என்னென்ன மனசுக்குள்ள என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறது மாதிரியே அந்த தோற்றம் அளிக்குது. She lighted another match. திரும்பி இன்னொன்று பற்ற வைக்கிறா. She could see only the thick cold wall. She was sitting under the most beautiful Christmas tree. இப்போ மூன்றாவது முறை அவன் நெருப்பு பற்ற வைக்கும் போது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே அவள் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஒரு எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பிரதிபலிப்பு, ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். ஏன்னா அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு அலங்கரித்து அந்த ட்ரீயை, அது கிறிஸ்மஸ் ட்ரீயாகவே இருக்காது, ஒரு தென்னமரமாக இருக்கும், ஒரு மாமரமாக இருக்கும், அது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே அலங்கரித்து வச்சுருப்போம். ஒரு சந்தோஷம். இட் வாஸ் மச் லார்ஜர் அண்ட் மச் மோர் பியூட்டிஃபுல் தேன் த ஒன்ஸ் ஹி ஹேட் லாஸ்ட் கிறிஸ்மஸ். அவள் கடைசி கிறிஸ்மஸுக்கு பார்த்ததை விட இது பயங்கரமாக இருக்குது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. thousands of candles burned on the green branches. எல்லாத்தையும் மெழுகுவர்த்தி, எல்லா பிரான்ச்சஸ்லையும் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா கலர்டு பிக்சர்ஸ் லைக் தோஸ் இந்த பிரிண்ட் ஷாப்ஸ் லுக் டவுன் அட் ஹர். நிறைய கலரான புகைப்படங்கள் அங்கே இருக்குது. தென் த மேட்ச் வந்து திரும்பியும் தீ அணைஞ்சு போகுது. பட் த கிறிஸ்மஸ் லைட்ஸ் மவுண்டட் ஹையர். அப்படியே அது மேலே போகுது. She saw them now as bright stars in the sky. அப்படியே அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் எங்கே போகுது, வானத்தில் போய் ஒரு நட்சத்திரங்களாக மின்ன ஆரம்பிச்சது. One of them fell down forming a long line of fire. ஒன்று மட்டும் கீழே விழுந்துருச்சுது. அப்படி ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலையை அது உருவாக்குது. Now someone is dying. யாரோ செத்து போறாங்க, யாரோ விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட தோற்றம். Thought the little girl. அப்படி ஒரு எண்ணம். For her old grandmother, the only person who had loved her. எப்பவுமே எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பாட்டி தாத்தா தான் ரொம்ப ஃபேவரேட். அந்த வகையில் இந்த மேட்ச் கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப ஃபேவரேட். பாட்டி வந்து இப்போ கூட இல்லை. அப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க. The only person who had loved her and who was now dead has told her that when a star fell down, her soul went up to God. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் கீழே விழுது, பூமியில் விழுது அப்படின்னா ஒரு ஆன்மா இங்கேருந்து மேலே போய் சேர்ந்துருது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பழைய கதைகளை சொல்லி கொடுக்குறாங்க. இட்ஸ் a fairy tale, isn't it? She rubbed another match against the wall. இதே மாதிரி இன்னொரு தீப்பெட்டியை திரும்பியும் கொளுத்துறாங்க. It became bright again. திரும்பியும் நான்காவது முறை திரும்பியும் பிரைட் ஆகுது. In the glow she saw the old grandmother
பாட்டி அங்க நிக்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஏற்கனவே அவ பாக்குறது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டோம், எல்லாமே அவளுடைய மனதுல என்னென்ன அவளுக்கு நடக்கணும்னு ஆசை இருக்குதோ அதுதான் அவளுக்கு தோண்டிகிட்டே இருக்குது. அப்படி நடக்குதுங்கிறது உண்மையிலே அப்படி நடக்குது. இட்ஸ் இமேஜினேஷன் ஆஃப் ஹர். கைண்ட் லவ்லி கிராண்ட் மதர் தெரியுறாங்க. பாட்டியை பார்த்தோன்னே இவ அழுவுறா. ஓ டேக் மீ வித் யூ, என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க பாட்டி. எவ்வளவு பயங்கரமான ஒரு ஒரு லைன். அந்த பொண்ணு அவ்வளவு ஃபீல் பண்ணி பாட்டிக்கிட்ட சொல்றா, என்னை எப்படியாவது உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க, ஏன்னா எனக்கு இந்த பூலோகத்தில் இருக்கவே முடியல, அவ்வளவு கஷ்டம் நான் பட்டுட்டு இருக்கேன், உங்க கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஸோ ப்ளீஸ் டேக் மீ வித் யூ. ஐ நோ யூ வில் டிஸப்பியர் when the match is burned out. எனக்கு தெரியும், நான் 4வது தீக்குச்சி இதை பற்ற வைக்கிறேன், கண்டிப்பாக இந்த குச்சி அணையும் போது நீங்களே இருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் 3 விஷயம் பார்த்தேன், 3மே மறைஞ்சு போயிடுச்சுது, நீங்களும் மறைஞ்சு போயிருவீங்க, இந்த தீப்பெட்டி அணையும் போது நீங்களும் மறைஞ்சு போயிருவீங்க, ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிருங்க. யூ வில் வேனிஷ் லைக் த வார்ம் ஸ்டவ். ஏற்கனவே வார்ம் ஸ்டவ் மறைஞ்சது இல்லை, அதே மாதிரி நீங்களும் மறைஞ்சு போவீங்க. அந்த கூஸ் மறைஞ்சுது, கிறிஸ்மஸ் ட்ரீ மறைஞ்சுது, எல்லாம் எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் கிட்ட வருது, ஆனால் மறைஞ்சு போயிருது தீப்பெட்டி அணையும் போது. ஆனால் நீங்கள் அப்படி மறையக்கூடாது, என்னை கூட்டிகிட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. ஸோ இதில் தான் சஸ்பென்ஸ் இருக்குது. த ரியல் தீம் ஆஃப் த ஸ்டோரி இங்கே தான் இருக்குது. இந்த பாட்டி இந்த குழந்தைய தன்னோட கூட்டிகிட்டு போகிறாங்களா, அதாவது இவளுடைய மரணம் இங்கே நிகழுதா இல்லையா, அதுதான் சஸ்பென்ஸ். பாட்டியை தாங்கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, பண்டில் ஆஃப் மேட்சஸையும் கொளுத்திடுறா. மொத்த தான் வச்சிருந்த எல்லா இதையும் மொத்த ஒரு கெட்டையும் எடுத்து அப்படி கொளுத்துறா. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த பிரகாசம் நிற்கும், பிரகாசம் நிற்கிற வரைக்கும் பாட்டியும் தாங்கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல அப்படி கொளுத்திடுறா. பாட்டியும் என்ன பண்றாங்க, இவ கூடயே நிக்கிற மாதிரி தோணுது. மேட்சஸ் பர்ன்ட் வித் சச் a glow. ரொம்ப நேரம் பெரிய ஜுவாலியா எரியுது. இட் பிகம் பிரைட்டர் than the daylight. சூரிய வெளிச்சம் பகல் நேரத்தில் அளிக்கிறத விட அதிகமான வெளிச்சத்தை கொடுக்குதான். கிராண்ட் மதர் ஹேட் நெவர் பீன் சோ கிராண்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அழகான பாட்டியை நான் பார்த்ததே இல்லை. அப்படி அழகாகவும் சூப்பராகவும் பாட்டி தெரியுறாங்க. she took the little girl in her arms. இவளை இந்த பொண்ணை அப்படியே அவங்களுடைய இடுப்புல எடுத்துக்கிறாங்க, தோல்ல தூக்கிக்கிறாங்க. and both of them flew in brightness and joy above the earth very very high. இவளை எடுத்துக்கிட்டு மேலோகம் போற மாதிரி ஒரு ஃபீல். இன்டிமேட்லி, சிம்பாலிக்கலி ஆதர் என்ன சொல்றாரு, த கேர்ள் இஸ் நோ மோர். இந்த கேர்ள் இவ்வளவு நேரம் பணியில இருந்து தான் இந்த பைத்தியக்காரத்தனா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரசரா பத்த வைக்கிறா, ஒவ்வொரு விஷயங்கள் தெரியுது அவளுக்கு, திரும்பி மறைஞ்சு போகுது. ஸோ பாட்டி இப்போ ரொம்ப அழகா தெரியுறாங்க. இவளும் பாட்டி கூட போறா அப்படின்னா அவளும் ஒரு மனித நிலையில இருந்து அவளும் இன்னொரு புனித நிலையை அடைகிறான். ஸோ அவளுடைய உடல் மட்டும்தான் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். பாட்டி கூட அவளும் ரொம்ப ரொம்ப பிடிக்க முடியாத இடத்துக்கு போறா. அப் தேர் வாஸ் நெய்தர் கோல்டு. அங்கே ஒரு குளிரும் இல்லை, ஒரு பசி இல்லை, nor fear, nor hunger, nor fear. They were with God. கடவுள் கூட போய் சேர்ந்துடுறாங்க பாட்டியும் பேத்தியும். அங்க அந்த இடத்துல கடவுள் கூட போகக்கூடிய இடத்துல குளிர் இல்லை, பசி இல்லை, பயம் இல்லை. பட் அந்த கார்னர், ஆனா அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த நிஜ உலகத்துல அந்த ஒரு கார்னர், 2 வீட்டுக்கு சந்திக்கக்கூடிய அந்த மூலையை நம்ம கார்னர் மென்ஷன் பண்ணி அதுல தான் தீக்குச்சி பத்த வச்சுட்டு இருந்தா. அந்த கார்னர்ல லீனிங் அகெயின்ஸ்ட் த வால் sat a little girl with red cheeks and smiling mouth. இந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணு அங்க இருக்கிறா. எப்படி இருக்கிறாங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுடைய கண்ணங்கள் எல்லாம் அப்படியே சிவந்து போய், ஆனா முகம் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்குது. frozen to death, உறைஞ்சு அப்படியே செத்து போயிருக்கிறான். on the last evening of the old year, இந்த வருஷம் முடிஞ்சு நாளைக்கு புதிய வருடம் பிறக்க போகுது. அவ இன்னும் இந்த கஷ்டத்தை தாங்கி இந்த உலகத்துல இருக்க விரும்பல. பாட்டி கூடயே போயிடுறான். the new year sun rose upon a little pathetic figure. நியூ இயர்க்கான சன் அப்படியே உதயமாகுது. புதிய வருடத்திற்கான முதல் நாள் சூரிய உதயம் வருது. அது அப்படியே இந்த பாவப்பட்ட இந்த உடம்புல இந்த முகத்துல படுது. The sibyl sat there stiff and cold holding the matches. அந்த தீக்குச்சிகளை பிடிச்சிக்கிட்டே இவளுடைய உயிர் பிரிஞ்சிருக்குது. of which one bundle was almost burned. ஒரு முக்காவாசி அது எரிஞ்சிடுச்சு. என்ன எரிஞ்சாலும் சின்ன குழந்தை, அவளால் அந்த குளிர் தாங்க முடியல. இன்னொன்று வீட்டினுடைய கஷ்டம், அப்பாவுடைய டார்ச்சர், சொசைட்டியினுடைய ஒரு ரிஜெக்ஷன், இதெல்லாமே சேர்ந்து அவளை கொண்டுடுச்சுது. she wanted to warm herself. தன்னை இன்னும் சூடுபடுத்திக்கணும் அப்படின்னு அவள் விரும்புகிறா. அதனால தான் கடவுள்கிட்ட போயிருக்கா. பீப்புள் சொல்கிறாங்க she wanted to warm herself.
நோ ஒன் இமேஜின் வாட் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஷி ஹேட் சீன். ஆமாம், மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சுற்றி இருக்க ஒடிவன் ஊருக்காரன் 4 பேர் 4 விதமாக பேசுவான். அவள் குளிராக இருந்ததுனால அந்த தீக்குச்சியை பற்ற வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அவள் கற்பனையில் அவளுக்கு என்னென்ன வாழ்க்கையில் அவள் பார்த்தாலோ அது எல்லாத்தையும் இவங்க பார்க்கல. And now how very happily she had gone with her old grandmother into the bright new year. புதிய உலகத்துல புதிய வருடத்திற்கு அவ உள்ள நுழைய போயிருக்கா. அங்க அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இந்த உலகத்துல அவளுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டாலும் அந்த உலகத்துல கடவுள்கிட்ட அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது மேட்ச் கேர்ள்னுடைய ஸ்டோரி. இட்ஸ் அ தீம். அது ஒரு ரொம்ப அழகான தீம். சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம கற்பனை வழியாகவும் எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல கண்டிப்பாக நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல எல்லாருக்கும் அன்பு பரப்பணும். ஷேர் த லவ். அண்ட் ஒருத்தர் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படின்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி உலகத்துல சந்தோஷமாக இந்த உலகத்திலேயே நம்ம சந்தோஷத்தை பரப்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.